நாம் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் இல்லம் அருகே இருக்கிறோம். நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று காலை முதலேயே இந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு, காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. குறிப்பாக விஜய் கட்சி தொடங்கி முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி இந்த தேர்தலை சந்தித்தார். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் மட்டுமில்லாமல் அனைத்து தரப்பினரிடம் இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் இன்று கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணி முதல் நடைபெற்று வருகிறது. இதில் தபால் வாக்கு தொடங்கி தற்போது மின்னணு இயந்திரத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. இதில் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 90 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் இருந்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தேர்தல் எண்ணிக்கை என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய விஜயின் இல்லம் முன்பு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு அனைத்து இடங்களிலும் வாகனங்கள் வராதபடி தடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈசிஆர் சாலையிலிருந்து கபாலீஸ்வரர் நகருக்கு உள்ளே நுழையும் வழியிலும் பேரிகார்டு போட்டு பொது வாகனங்களுக்கு அதாவது வெளியில் இருந்து யாரும் இந்த பகுதிக்குள் வராத அளவுக்கு வாகன தடுப்புகள் செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று இங்கு விஜயை பார்ப்பதற்கு ஏராளமான தொண்டர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த தேர்தல் என்பது முதல் தேர்தல் கட்சிக்கு, அதிலேயே பெரிய அளவில் அவர்கள் அந்த முன்னிலையில் இருந்து வருகிறார்கள். இது அந்த கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக தான் இந்த பகுதியில் அதிக அளவில் அந்த தொண்டர்கள் வருவார்கள் என்பதன் காரணமாக இந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெறும். இன்று மாலை வரை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக விஜய் இன்று தன்னுடைய இல்லத்தில் இருந்து பனையூர் அலுவலகம் செல்வதற்கான வாய்ப்பும் இருப்பதாக கூறுகிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. 2 நாட்களுக்கு முன்பு பனையூர் அலுவலகத்தில் அந்த கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. அப்போது விஜய் கூறியிருந்தார், அனைவரும் அந்த வெற்றி பெற்று சான்றிதழை பெற்று பனையூர் வாருங்கள், நான் இங்கே காத்திருப்பேன் என்று கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் இன்றும் அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அவர் அந்த கட்சி தொடர்ந்து பல தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. குறிப்பாக 90 தொகுதிகளை கடந்து முன்னிலையில் இருப்பது இப்போ தற்போது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக ஒவ்வொரு தொகுதியில் இருந்து வேட்பாளர்களும் தங்கள் வெற்றி சான்றிதழை பெற்றுவதற்கு இங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.